எஸ்எஸ்சி சிஜிஎல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின் செட் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு அலிகேஷன் அண்ட் மிக்ஸ்சர் இந்த டாப்பிக்கில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கான்செப்ட்லேருந்து ஒரு கொஷின் பேப்பர்லையும் ஒரு மினிமம் 2 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இது இல்லாத கொஷின் பேப்பரும் நமக்கு இருக்காது. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, 2 spices priced at 80 per kg and 160 per kg are blended. ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. தே ஆர் சோல்ட் அட் 140 பர் கேஜி. ஸோ இங்கே வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து ₹140 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அச்சீவிங் எ ப்ராஃபிட் மார்ஜின் ஆஃப் 25%. ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 25%. இப்போ கொஷின் என்ன அப்படின்னா, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த 2 spices in the mixture. ஸோ என்ன ரேஷியோவில் இந்த மிக்சரில் இந்த 2 ஸ்பைசஸும் ஆட் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு இதோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டு அலிகேஷன் அண்ட் மிக்சர் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 25%. அப்போ நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா 120% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ்னு எழுதலாமா? செல்லிங் ப்ரைஸ் வந்து 140 தெரியும். இப்போ 125/100. சிபி நமக்கு தெரியாது, சிபி தான் வேணும். ஸோ 140 இன்டூ 100/125. இது 4 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். 5ஆல் 140 அப்படின்றது 28. 28 இன்ட்டு 4 மல்டிப்ளை பண்ணால் 12 112. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 112ன்னு தெரியுது. இப்போ 2 மிக்சரோட ப்ரைஸும் நமக்கு தெரியும். ஒன்று 80, ஒரு ஸ்பைசஸோட வேல்யூ 80, இன்னொரு ஸ்பைசஸோட வேல்யூ 160. அண்டு மிக்சரோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு 112. இப்போ நம்ம இதோட ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? 160 மைனஸ் 112 48. இதை இந்த 2 காம்பினேஷன் கண்டுபிடிக்கும் போது 112 மைனஸ் 80. ஸோ ஹையஸ்ட் நம்பர் மைனஸ் லோவஸ்ட் நம்பர்னு கால்குலேட் பண்ணோம், விச் இஸ் 32. ஸோ இந்த ரேஷியோவில் தான் இதில் மிக்ஸ் ஆயிருக்கு. 48:32. இதை இன்னும் ஃபர்தராக கேன்சல் பண்ணால் 8 டேபிள்ஸில் நமக்கு இது 6 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். ஸோ 6:4 நம்ம 3:2ன்னு ஃபர்தராக இன்னும் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட ஆன்சர் 3:2. Question number 2. An 80-liter mixture contains milk and water in the ratio அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து இந்த 80 லிட்டரை நம்ம 7:1 பிரிக்க போகிறோம். ஸோ இனிஷியல் வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம மில்க்கு வாட்டர் இதோட ரேஷியோ வந்து 7:1. இதில் மில்க் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா, மில்கோட பார்ட் என்ன? 7. டோட்டல் பார்ட்ன்றது 7 + 1 8. எவ்வளோ லிட்டர்ஸ்லேருந்து இந்த 7/8 எடுக்கணும்? 80 லிட்டர்ஸ்லேருந்து பிரிக்கணும். ஸோ இதை கேன்சல் பண்ணால் 10. 70 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் இருக்குது. அப்போ மீதி இருக்கிறது வாட்டர். 10 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்கும். இது இனிஷியல் ஸ்டேஜில். அடுத்தது சம் குவான்டிட்டி ஆஃப் த மிக்சர் இஸ் ரிமூவ்டு. லெட் எக்ஸ் பி த குவான்டிட்டி ரிமூவ்டு. இப்போ குவான்டிட்டி ரிமூவ் பண்ணும்போதும் இதே ரேஷியோவில் தான் இருக்குது. அப்போ நான் மில்க்கு குவான்டிட்டி ரிமூவ்டு அப்படின்னும் போது மில்க்கும் ரிமூவ் ஆகுது, வாட்டரும் ரிமூவ் ஆகுது. மில்க் என்ன ரேஷியோவில் ரிமூவ் ஆகுது அப்படின்னா 7x/8. ஏன்னா எக்ஸ்ன்ற இந்த குவான்டிட்டி தான் ரிமூவ் ஆகுது. அண்ட் மில்கோட பார்ட் வந்து 7/8. அண்ட் வாட்டர் என்ன பார்ட்டில் ரிமூவ் ஆகும் அப்படின்னா x/8 இந்த பார்ட்டில் ரிமூவ் ஆகும். இது இனிஷியலில். அண்ட் இது ரிமூவ் ஆனதுக்கு அப்புறமா பியோர் மில்க்கு 40 லிட்டர்ஸ் நம்ம அதில் ஆட் பண்ணுறோம். சம் குவான்டிட்டி ஆஃப் த மிக்சர் இஸ் ரிமூவ்ட் அண்ட் ரீப்ளேஸ்ட் வித் பியோர் மில்க். ஸோ அங்கே பியோர் மில்க் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னு போட்டிருக்காங்க. எவ்வளோ லிட்டர்ஸ்னு கொடுக்கல. அடுத்தது, இஃப் த ஃபைனல் ரேஷியோ ஆஃப் மில்க் டு வாட்டர் பிகம்ஸ் 15:1. இது ஃபைனல். இனிஷியல் மாதிரி ஃபைனல். ஃபைனலில் எனக்கு மில்க்கு வாட்டர் என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா 15:1. ஆனால் என்னோட லிட்டர் அதே தான், 80 லிட்டர்ன்றது மாறவே இல்லை. பட் அதோட ரேஷியோ தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அப்போ இப்போ என்னோட மில்க் இதில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 15/16. அதே 80 லிட்டர்ஸ்.
5ஆல் கேன்சல் பண்ணால் அப்போ 75 லிட்டர் மில்க் இருக்குது. வாட்டர் எவ்வளோ இருக்குது அப்படின்னா மீதி இருக்கிறது வாட்டர். ஸோ 5 லிட்டர்ஸ். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மில்க்கும் எடுத்துக்கலாம் வாட்டரும் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து வாட்டர் எடுத்துக்க போகிறேன். நான் வாட்டர் சிம்பிளாக இருக்கிறதுனால வாட்டர் எடுத்துக்கிறேன். அண்டு நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிக்கிறோமோ அதுதான் நமக்கு அந்த பியூர் மில்க் ஆட் பண்ணுற பியூர் மில்க். ஸோ டு ஃபைண்ட் எக்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், இனிஷியலாக 10 லிட்டர்ஸ் இருந்தது, அதுலேருந்து x/8 ரிமூவ் பண்ணுறோம். ஃபைனலாக அது எவ்வளோ லிட்டர்ஸில் வருது 5. நான் வந்து வாட்டரை மட்டும் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வாட்டருக்கு மட்டுமான ஈக்குவேஷன் இது. இனிஷியல் 10 லிட்டர், அதில் x/8 லிட்டர்ஸை ரிமூவ் பண்ணுறோம் அண்ட் 5 லிட்டர் மீதி இருக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 80 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 40. 8 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ 80 மைனஸ் 40 ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40. ஸோ என்னோட ஆன்சர் எக்ஸ் ஈக்குவல் டு 40. ஸோ 40 லிட்டர்ஸை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இந்த 40 லிட்டர்ஸில் மில்க்கும் இருக்கும் வாட்டரும் இருக்கும். ஸோ ஆன்சர் 40 லிட்டர்ஸ். How many kilograms of wheat costing rupees 52 per kg must be mixed with 30 kg of wheat costing rupees 40 per kg? ஸோ இப்போ வந்து ஹவு மெனி கிலோகிராம்ஸ் எவ்வளோ கேஜின்னு கேட்டிருக்காங்க. என்ன கேஜி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 52 rupees per kg வச்சு ஒரு வீட் இருக்குது. 40 rupees per kg வச்சு நம்மக்கிட்ட இருக்கிறது 30 kg இருக்குது. ஸோ ஒரு இது வந்து வெயிட் நமக்கு கொடுத்துட்டாங்க, 30 kgன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபின்னு எடுத்துக்கோங்க. ஏயோட வெயிட் கொடுக்கல, பட் ஒரு கேஜி வந்து 52 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ ஏக்கு வந்து நமக்கு வெயிட் தெரியாது, பட் அதோட அமௌண்ட் வந்து 52 rupees per kg. பிக்கு வந்து மொத்தம் அதில் 30 kg இருக்குது. அந்த 30 kg ஒரு கேஜியோட ப்ரைஸ் வந்து 40 rupeesனு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை மிக்ஸ் பண்ணி சேல் பண்ணும்போது மிக்சரோட ரேட் வந்து 54 rupees per kgக்கு சேல் பண்ணியிருக்காங்க வித் 20% கெயின். ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து நமக்கு ₹54ன்னு தெரிஞ்சிருச்சு. அண்டு கெயின் அப்படின்னா ப்ராஃபிட்டும் கொடுத்துட்டாங்க. ப்ராஃபிட் வந்து 20%. இங்கேருந்து நம்ம காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் 20%ன்றதை நம்ம 120% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ்னு எழுதலாம். ஸோ செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ 54 ஈக்குவல் டு 120 by 100 into சிபி. ஸோ சிபி அப்படின்றது 54 into 100 by 120. 20 டேபிள்ஸில் ஒரு ஜீரோ கேன்சல். 2 டேபிள்ஸில் இது 5 டைம்ஸ், இது 6 டைம்ஸ். 6 டேபிள்ஸில் நான் 54 கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னா 9 டைம்ஸ் 54. ஸோ 9 into 5 45. ஸோ இப்போ மிக்சரோட காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு, விச் இஸ் 45. இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், அலிகேஷன் அண்ட் மிக்சருக்கான வேல்யூ எழுத போகிறோம். ஸோ 45 என்னோட மிக்சரோட வேல்யூ. ஸோ ஒரு வீட்டோட ப்ரைஸ் வந்து நமக்கு 40 rupees per kg. இன்னொரு வீட்டோட ப்ரைஸ் வந்து 52 rupees per kgன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த வேல்யூ நான் எப்படி கண்டுபிடிப்பேன், 52 minus 45. இந்த பக்கம் 7. இங்கே 45 minus 40, biggest value minus smallest value equal to 5. ஸோ 7:5 அப்படின்னு வந்துருச்சு. ஏயோடது வெயிட் தெரியாது, பட் ப்ரைஸ் தெரியும். பியோடதுல எனக்கு வெயிட்டும் தெரியும் ப்ரைஸும் தெரியும். இப்போ 40க்கான இந்த 30 kg இருக்குல்ல, இந்த 30 kgக்கான வேல்யூ இங்கே இருக்கு. ஸோ 7 பார்ட்டுக்கான வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த 52 rupeesக்கான அந்த வெயிட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த வெயிட் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன வேல்யூ எடுக்கணும், ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்கோம். 40:52ன்றதை நம்ம 7:5 அப்படின்னு எழுதலாம். ஸோ 7 பார்ட்ஸோட கேஜி வந்து 30 kg இருக்குது. அப்போ இங்கேருந்து நம்ம 1 பார்ட்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். பட் என் கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த 5 பார்ட்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன், 1 பார்ட்
equal to 30 divided by 7 வரும். அப்போ 5 part equal to 30 by 7 into 5 வரும். ஸோ டேரெக்டாக 5 by 7 எழுதலாம். இல்லை அது அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இப்படி எழுதியிருக்கேன். 7 பார்ட்ஸோட கேஜி வந்து 30 கேஜி. 40 ருபீஸில் 30 கேஜி இருக்குது மொத்தம். அப்போ அதுலேருந்து நான் 1 part என்னென்னா by 7, 5 part வேணுன்னா into 5ன்னு நம்ம calculate பண்ணலாம். ஸோ இட் இஸ் 150 by 7. 150 7ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 2 times 14, 10, 1 times 7, 30, 0.4. ஸோ 21.4 அரவுண்ட் வருது நமக்கு. ஸோ இங்கே ஆன்சர் 21.4. நெக்ஸ்ட் கொஸ்டின். A baker buys 3 types of flour, wheat, rye and oats. இந்த 3 ஃப்ளாரும் வாங்குறாங்க. wheat flour cost 5 for 40. 5 for 40 அப்படின்றது 5 kg 40 rupees அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 1 kg அங்கே என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ wheat 5 for 40, இங்கேருந்து 1 kg அப்படின்றது 40 by 5 which is 8 rupees. இதே மாதிரி அடுத்தது ரை ஃப்ளார். அந்த ரை ஃப்ளார் வந்து 6 for 45. 6 for 45னா 1 kgயோட ப்ரைஸு 45 by 6. 45 by 6 அப்படின்னு வரும்போது 7 times 42.30 அப்படின்றது 5 times. அப்போ 1 kgயோட ப்ரைஸு 7 rupee 50 paise. அடுத்தது ஓட்ஸோட ப்ரைஸ் வந்து 4 for 36. இப்போ இங்கேருந்து 1 kgயோட ஓட்ஸ் ப்ரைஸ் வந்து 36 by 4 which is 9 rupees. இது கண்டுபிடிச்சிட்டோம். He mixes them in the ratio 2:2:3. இந்த மிக்சரில் அவங்க மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. he sells அந்த மிக்ஸ் பண்ணதை அவங்க 3 rupees 3 for 32. 3 kgயை 32 rupeesக்கு சேல் பண்ணுறாங்க. வாட் இஸ் த அப்ராப்ரியேட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ்? இப்போ சேல் பண்ணதுக்கான அமௌண்ட் நம்ம கிட்ட இருக்கு. பட் இதோட காஸ்ட் நம்ம கிட்ட இல்லை, காஸ்ட் ப்ரைஸ் இல்லை. காஸ்ட் ப்ரைஸுக்கான மிக்ஸ்சர் நம்ம கிட்ட இருக்கு 2 to 3. இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் அப்போனா காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். வீட்டுக்கு வந்து 2 kg எடுத்திருக்காங்க. அப்போ 2 into 8 rupees ப்ளஸ் அடுத்தது ரை அப்படின்ற அந்த ஃப்ளார் வந்து 2 ரேஷியோவில் எடுத்திருக்காங்க. ஸோ 2 into 7.5 ப்ளஸ் ஓட்ஸ் வந்து 3 அப்படின்ற ரேஷியோவில் எடுத்திருக்காங்க. 3 into 9. இப்போ இதுக்கான ஆவரேஜ் தான் காஸ்ட் ப்ரைஸ். இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது காஸ்ட் ப்ரைஸ். ஆவரேஜ் என்ன பண்ணுவோம்? இது 2 ரேஷியோ, இது 2 ரேஷியோ, இது 3 ரேஷியோ. 2 into 8ன்றது 16, 7.5 2ல மல்டிப்ளை பண்ண 15, 3 into 9ன்றது 27. கீழே டிவைடட் பை 4 plus 3 7, 31, 38, 58 by 7 வருது. இதுதான் நம்மளோட காஸ்ட் ப்ரைஸ். ஸோ 58 by 7 டிவைட் பண்ணிக்கலாமா? 58 by 7 நான் டிவைட் இங்கே டிவைட் பண்ணிக்கிறேன். 7ஆல் டிவைட் பண்ணும்போது 7 times 49, 9 by 8 times, sorry. So it is 8 times 56, 2, இங்கே பாயிண்ட் வச்சுட்டு 0, 2 times 14, 60, 60ன்றதுனால 8 times 56 இப்படி போயிட்டே இருக்கும் நமக்கு. அடுத்தது 40ன்னு வரும் அண்ட் so on போயிட்டே இருக்கிறதுனால நான் இங்கே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். 8.28 நான் 8.3ன்னு எடுக்கிறேன். இது நம்மளோட காஸ்ட் ப்ரைஸ். கொஸ்டின்ல செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. he sells all the mixed flour at 3 for 32. ஸோ இங்கே செல்லிங் ப்ரைஸ் வந்து 3 for 32 அப்படின்னா 1 kgன்றது 32 by 3 10.666 அது போயிட்டே இருக்கும். அதனால நம்ம 10.7 அப்படின்னு அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு இங்கே ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னா ப்ராஃபிட் தான். ஏன்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து 8.3 பட் செல்லிங் ப்ரைஸ் 10.7. ஸோ எவ்வளோ ப்ராஃபிட்னா 10.7 minus 8.3. இதை கால்குலேட் பண்ணும்போது நமக்கு 2.4 அப்படின்னு வரும். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ப்ராஃபிட்
டிவைடட் பை என்னோட காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. ஸோ இங்கே 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 240. கீழே இருக்கிற 0.3 8.3ல இருக்கிற டெசிமல் எடுக்கிறதுக்காக இன்னும் ஒரு 0 அண்ட் 83. 83ஆல் டிவைட் பண்ணோம். நமக்கு இங்கே ப்ராஃபிட்டில் வந்து 27ம் இருக்குது 29ம் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டிவைட் பண்ணுறோம். 83ஆல் 2400 எடுத்துக்கிறோம். 2 டைம்ஸ் 166. ஸோ இது 3 4 அடுத்தது 13 ஆகும். அப்போ 740ன்னு வரும். 740ன்றது ஆல்மோஸ்ட் 8க்கு நியரராக இருக்குது. அப்போ 8 டைம்ஸ் எடுக்கும்போது 8 3s are 24, 8 8s are 64 + 2 66. இப்போ இது 3 ஆகி இது 6. 13ல் 6 போயிடுச்சுன்னா 76. ஸோ 28 பாயிண்ட் சம்திங்னு வருது. இது நான் அடுத்தது நியரர் டு 1 இருக்கு 28 பாயிண்ட் சம்திங். இப்போ நமக்கு அப்படின்னா கண்டிப்பாக 27 கிடையாது. ஏன்னா எனக்கு இங்கே 28 பாயிண்ட் வருது. அப்போ அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 29 தான் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து 29%. From a 54-liter container of pure milk, 9 liters are removed and replaced by water. This process is repeated 3 times in total. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டெய்னரில் இருக்க 54 லிட்டர்ஸில் ஃபஸ்ட்டு வந்து 9 லிட்டர்ஸ் ரிமூவ் பண்ணி வாட்டர் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அப்போ திருப்பி 54 லிட்டர்ஸ் ஆகிடும். திருப்பியும் ஒரு 9 லிட்டர்ஸை ரிமூவ் பண்ணுறாங்க. இப்போ மிக்சரில் வந்து வாட்டரும் இருக்குது மில்க்கும் இருக்கும். திருப்பி 9 லிட்டர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து வாட்டரால் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. இதே மாதிரியே 3 டைம்ஸ் பண்ணுறாங்க. வாட் இஸ் த ஃபைனல் குவான்டிட்டி ஆஃப் த மில்க் லெஃப்ட் இன் த கண்டெய்னர்? ஸோ ஃபைனலாக இந்த 54 லிட்டர் ஆஃப் மில்க் என்னவா இருக்கும், வேற ஒரு ரேஷியோவில் இருக்கும். இப்போ அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் நம்ம. இந்த மாதிரி ரிப்பீட்டடாக ரீப்ளேஸ் பண்ணும்போது நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மில்க் வந்து லெஃப்ட் எவ்வளோ இருக்குன்னு தானே கண்டுபிடிக்க போகிறோம். அதை வந்து a × 1 - x/a ஹோல் பவர் n. இங்கே ஏன்றது நம்மளோட மில்க் வந்து இனிஷியலாக 54. 1 - எக்ஸ்ன்றது எவ்வளோ லிட்டர்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். 9 லிட்டர்ஸ், ஒவ்வொரு தடவையும் 9 லிட்டர்ஸ் ரிமூவ் பண்ண போகிறோம். பை 54 லிட்டர்ஸ்லேருந்து ஹோல் பவர் n. என்னன்றது எத்தனை டைம்ஸ்? 3 டைம்ஸ். இதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? 54 - 9 பை 54 ஹோல் பவர் 3. ஸோ 54 - 9 அப்படின்றது 45. ஸோ 54 பவர் 3 வந்துடும். 45 பை 54 பவர் 3. இதை நம்ம ஃபர்தராக எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னா 45 பை 54 45 பை 54 நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இப்படி 3 டைம்ஸ் எழுதிக்கிட்டோம். ஒரு 54 டைரெக்டாகவே கேன்சல் ஆயிரும். 45ன்றது நமக்கு 9 டேபிள்ஸில் வரும். 54ம் 9 டேபிள்ஸில் வரும். இது 6 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். திருப்பி இது 5 டைம்ஸ், இது 6 டைம்ஸ். இதுக்கப்புறம் ஃபர்தராக கேன்சல் ஆகுமானா கேன்சல் ஆகாது. ஸோ 5 × 5 அப்படின்றது 25. 45 × 25 மல்டிப்ளை பண்ணால் 10 8 1 9. ஸோ இட்ஸ் 5211. 1125 டிவைடட் பை 36. இதுதான் வந்து ஃபைனலாக இருக்கிற மில்கோட ரேஷியோ. இதை நான் இப்போ டிவைட் பண்ண போகிறேன். 36ஆல் 1125. ஸோ 112ன்னு எடுத்துக்கலாம். 3 டைம்ஸு 3 × 6 18 9 and 10 108. அப்போ 45. 1 டைம்ஸ் 36. ரிமைனிங் 9 வந்திருக்கு. பாயிண்ட் வச்சுட்டு இட்ஸ் 90 அப்படின்னா 2 டைம்ஸ் 31.2 லிட்டர்ஸ். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜில் அதில் இருக்கிற மில்க். ஆஃப்டர் 3 டைம்ஸ் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் இங்கே வந்து 31.25 அப்படின்னு இருக்குது. ஸோ 31.25. A milkman mixes water with pure milk. ஸோ இங்கே ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. If he sells a mixture at a cost price of pure milk. ஸோ பியோர் மில்க் என்ன காஸ்ட் ப்ரைஸில் அவர் வாங்கினாரோ அந்த ப்ரைஸ்க்கு தான் இப்போ அவர் சேல் பண்ணுறாரு. மிக்ஸ் பண்ண இந்த வாட்டர் அண்டு மில்க் மிக்ஸ் பண்ண இந்த மிக்சரை அந்த ப்ரைஸ்க்கு சேல் பண்ணுறாரு. ஆனால் இப்போ ஹீ இஸ் மேக்கிங் அ ப்ராஃபிட் ஆஃப் 25%. இப்போ என்ன ரேஷியோவில் அவர் வாட்டரும் மில்க்கும் மிக்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றதா கொஸ்டின். ஸோ இங்கே காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் அ பியோர் மில்க் நம்ம கொடுக்கல.
அப்போ நம்ம காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் மில்க் அப்படின்றத நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். என்ன அசியூம் பண்ணிக்கலாம் அப்படின்னா 100 ருபீஸ்னு அசியூம் பண்ணிக்கலாமா? இப்போ காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு தெரியுது. செல்ஸ் அ மிக்சர், he adds water, he add a water of 1 liter. ஸோ இப்போ நான் வந்து நம்ம இந்த 100 ருபீஸ்ன்றதை அசியூம் தான் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நம்மளே வந்து இமேஜின் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு if he is selling for example 4 liters of milk வந்து இனிஷியலாக உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 4 liter of milk இருந்ததுன்னா அப்போ 4 into 100 400 ருபீஸ்க்கு வாங்கியிருப்பாங்க. அண்ட் 1 liter of water added 1 liter of added water ஆட் பண்ணால் இப்போ அவங்கக்கிட்ட மிக்சரில் எவ்வளோ இருக்கும்? மிக்சர் வந்து 5 liters இருக்கும். மிக்சர் ஈக்குவல் டு 5 liters. ஸோ 4 liter வாங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கோம். 4 liter வாங்கினாங்க அப்படின்னா 1 liter ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணும்போது மிக்சர் 5 literக்கு இருக்கு. இப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கு? நமக்கு காஸ்ட் ப்ரைஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ 5 liter இன்டூ காஸ்ட் ப்ரைஸ் என்ன? மில்க் வாங்கின அமௌண்ட் வந்து 100 ருபீஸ், விச் மீன்ஸ் 500 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. இப்போ ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னா ப்ராஃபிட். எவ்வளோ ப்ராஃபிட்? 500 400 அப்படின்னா 100 ருபீஸ் ப்ராஃபிட்டாக இருக்குது. கொஷின் என்ன அப்படின்னா 25% ப்ராஃபிட் மேக் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் ப்ராஃபிட் பர்சன்டேஜை நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை நம்மளோட காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. 0 cancel, 4 அதை கேன்சல் பண்ணால் 25%. ஸோ he makes a profit of 25%ன்றது இந்த 4 liter 1 liter வாட்டர் ஆட் பண்ணால் வருது. அப்போ என்ன ரேஷியோவில் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க? வாட்டர் டு மில்க்குன்னு இருக்கு. ஸோ அப்போ வாட்டர் ஃபஸ்ட்டு 1:4. ஸோ ஆன்சர் 1:4.